வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இதுவும் கனடா பற்றிய ஒரு பதிவு. கனடாவிலேயும் பழங்குடிய ஒத்த ஆக்கள் இப்பவும் இருக்கிறமா, ஒன்றாரியோவில் இருக்கிறமா, எந்த ஒரு நவீன சாதனங்களையும், அதாவது போக்குவரத்து சாதனங்களோ அல்லது வேறு சாதனங்களோ ஒரு தங்களை நவீனமயப்படுத்தாமல் தங்களுடைய சமூகம் எப்படி அந்த காலத்திலேயே இருந்ததோ அதுபோல இப்படி இருக்கிறார்களா ஒரு சமூகம் என்கின்ற அளவில் அதனுடைய வரலாறு பின்புலம் எல்லாவற்றையும் அறிந்திருப்பதற்காக இந்த சிறிய தொகுப்பு. முதலிலே வீடியோவை பார்த்துவிட்டு வருவோம். வீடியோவை நீங்கள் பார்த்திருப்பீங்கள். ஒரு கனடாவில் நவம்பர் 9 ஆரம்பமான கடும் பனி பொழிவு. அந்த நாளில் பெருந்தெருவில் எப்படி குதிரை வண்டியை ஓட்டி கொண்டு போகிறார்கள் என்று பார்த்தோம்னா இது ஒரு விளையாட்டுக்கு நடந்த விடயமல்ல. இப்படி இனக்குழுமம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எந்த நவீன சாதனங்களையும் உபயோகிக்காமல் பண்டைய காலத்தில் எப்படி வாழ்ந்தவையோ இன்றைய நவநாகரிகம் 2025 அத்தனை இளைஞர் யுவதிகளும் அப்படித்தான் வாழ்ந்து வருகிறார்கள். குதிரை வண்டிகள், வீடு, எந்த வகையான நவீன தொடர்பு சாதனங்களையும் பயன்படுத்தாமல் பண்டைய காலம் போலவே 1600, 700, 800 மாதிரியே வாழ்கிறார்கள். அந்த இனக்குழுமத்தினுடைய பெயர் என்னென்றால் ஆமிஸ் இனக்குழுமம். ஆமிஸ் இனக்குழுமம் ஒன்டாரியோவில் இருக்குது, கனடாவில் இருக்குது. அதை விட யுஎஸ்ஏலையும் அவர்களுக்குரிய தலைமையாக அந்த அங்கேயும் அதிகளவாக பரம்பி இருக்கிறோம். அதுக்காக இப்போ குடியேறிக்கிறோம். இப்போ கனடாவுக்குள்ள இந்த ஆமிஸ் இனக்குழுமம் கமிட்டி உள்ளுக்க வந்திருக்குதுன்னா 1800ஆம் ஆண்டு காலவாக்கில் வந்திருக்கிறோம். இவையே நீங்கள் பழைய அந்த 1800ஆம் ஆண்டு இவே இந்த இனக்குழுமம் மாதிரி தொப்பி போட்டு அந்த குதிரைகள் ஓடுறாக்கள் அப்படியான அந்த இனக்குழுமம் மாதிரியே இப்போவும் அப்படியே நீங்கள் அவர்களை கண்டாயிருக்கும். அந்த ஏரியாவுக்கு போனீங்கன்னா நீங்களும் அந்த கால பிரயாணம் மேற்கொண்டு பின்னோக்கி போனதாக உணர்வீர்கள். அப்படித்தான் அவர்கள் வாழ்வார்கள், தங்களுடைய பழக்க வழக்கங்களை மாற்றாமல். இந்த ஏமிஸ் இனக்குழுமம் கனடாவில் எவ்வளவு பேர் இருக்கிறோம் என்று பார்த்தோம்னா வெறும் 6190 பேர் தான் இருக்கிறோம். அப்போ இவை எந்தெந்த மாகாணங்களில் பரவி இருக்கிறோம்னா குறிப்பாக அதிகளவாக ஒன்டாரியோ மாகாணத்தில், அடுத்த நியூ பிரின்ஸ்பிக்கில், அடுத்தது பிரின்ஸ் எட்வர்ட் ஐலாண்டில் இருக்கிறோம். அங்கே அதை விட மணிட்டோபா மாகாணத்தில் 2024 கொஞ்சம் பேர் போய் குடியேறி இருக்கிறோம். அப்போ இவ்வளவு பேரும் ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா வெறும் கனடாவுக்குள்ளே, இவ்வளோ பெரிய கனடாவுக்குள்ளே வெறும் 6190 பேர் தான் இருக்கிறோம். கூடிய அளவில் ஒன்டாரியோவில் இருக்கிறோம். அப்போ அங்கே போனாக்களுக்கு இந்த அனுபவம் இருந்திருக்கும். இவர்கள் இப்போதும் குதிரை வண்டியிலான் போவினம். இவர்கள் இப்போதும் குதிரை ரேஸ் தான் நடக்கிறது. பண்டைய அந்த அவர்களுக்குரிய கலாச்சார அணிகலன்களை மட்டும்தான், ஆடைகளைத்தான் அணிந்து கொள்வார்கள். மற்றது அவர்களுக்குரிய பாரம்பரியமான அந்த இயற்கை விவசாய உற்பத்தியை தான் மேற்கொள்ளுவினம். அப்படியான அதை விற்கிற கடைகளையும் அப்படியே ஓல்ட் ஃபேஷன்லேயே வச்சிருப்பினோம். ஆகவே இது இவர்களை சொல்றது ஏமிஸ் கம்யூனிட்டி. இவர்கள் 20க்கும் மேற்பட்ட சமூக கட்டமைப்புகளையும் கொண்டிருக்கிறோம். அதாவது அதுக்குள்ளேயே பிரிவுகள் இருக்குது. மில்வர்டன் குரூப், அதான் லாச், அதுதான் பெரிய ஒரு கமிட்டியாக இருக்கிறது. எல்கிமர், அப்படி கணக்கு இருக்கு. ஆக்ஸ்போர்ட் கண்ட்ரி என்று தங்களுக்கு ஏற்ற மாதிரி எங்கெங்கே பிரிஞ்சு வந்துக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி தாங்கள் வச்சிருக்கிறோம் பேர்களை. அப்போ இதில் மெல்வர்டன் அந்த கமிட்டி தான் கூடுதலாக இருக்குது. கூடுதலாக இருந்தாலும் கனடாவுக்குள்ளே 6190 பேர் தான் இருக்கிறோம். இவர்கள் எந்த விதமான பழக்க வழக்கமும் புதிய நவீன யுகத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். இவர்கள் ஆதிவாசி என்று சொல்லக்கூடாது. இந்த 1500, 600களில் எப்படி மேலைத்தேவர்கள் ஆடைகள் அணிந்து அப்படியான சமூகங்கள் எப்படி உலா வந்தார்களோ அப்படித்தான் இவர்கள் இப்போவும் திரிவார்கள். குதிரை வண்டி எவ்வளவு வேகமாக காரில் போகலாம் என்று காரெல்லாம் பாவிக்க மாட்டார்கள். என்ன கொட்டும் மழையோ பனியோ புயலோ குதிரை வண்டியில் தான் செல்லுவார்கள். விவசாயம் செய்தா என்ன, அதை கொண்டு போறண்டா என்ன, வேறு நகரங்களுக்கு கொண்டு போறண்டா என்ன, எல்லாமே அந்த குதிரை வண்டியில தான் செய்வார்கள். அதை விட இன்னும் ஒரு விஷயம் என்னென்று பார்த்தோம் என்றால், இந்த குழுமம்
வெவ்வேறு நாடுகள்லேருந்து தான் இங்கே வந்து 1800ஆம் ஆண்டு குடிபெயர்ந்திருக்கிறார்கள். இவர்களை நோக்கி போய் பார்க்கிறார்கள் இருக்கிறோம். அங்கே பார்த்து அங்கே சீசுகள் பாட்கட்டிகளை செய்வினம் மற்றது இயற்கை விவசாயங்கள் அந்த பொருட்களை கொள்வனவு செய்கிறார்களும் இருக்கிறோம். அதுக்கு கடையெல்லாம் ஓப்பன் பண்ணி வச்சிருக்கிறோம். ஆகவே இந்த நவீன உலகத்தில் அதுவும் நவீன கனடாவில் இப்படியும் ஆமிஸ் குழுமம் வந்து இருக்குது என்பதற்குரிய தொகுப்பு அவர்களுடைய வரலாற்று பின்புலம் அதுகளைத்தான் நான் இதுக்கான பகிர விரும்பினான். கனடாவில் இருக்கிறார்கள் வந்தாக்கள் இது தெரியாட்டிக்கு இதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும், மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த பகிர வேணும். அப்படியான இடங்கள் எங்கே ஆமிஸ் கம்யூனிட்டி இருக்குது என்று தேடி போய் அவர்களோட நீங்கள் நின்று புகைப்படங்களோ உங்களுடைய ஒரு புதிய அனுபவத்தை, அதாவது காலத்துக்கு பின்னோக்கி போன அனுபவத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.